தேங்க்யூ ஸோ மச். அந்த போதைப் பொருள் வழக்கில் சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து மக்கள் மத்தியில் சினிமா நடிகர்கள் ஒழுக்கம் கேட்டவர்களாக ஒரு சித்தரிக்கப்படுறாங்க. அதுக்கு இருப்பாங்க எல்லாரையும் அப்படி எதுவும் சொல்ல முடியாது. சில பேர் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. என்ன நம்ம மீடியாவில் இருக்கிறதுனால அது வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது. சினிமா நடிகர்களாகவே வந்து இப்படிதான் சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தப்படுது ஒரு சில பேரால. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுது? இப்போ வந்து மக்கள் மத்தியில் சினிமா நடிகர்கள் ஒழுக்கம் கேட்டவர்களாக ஒரு சித்தரிக்கப்படுறாங்க. அதுக்கு இருப்பாங்க. எல்லாரையும் அப்படி எதுவும் சொல்ல முடியாது. ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா சில பேர் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. சினிமா நடிகர்களாகவே வந்து இப்படிதான் சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தப்படுது ஒரு சில பேரால. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுது? அதான் நான் சொல்கிற ஒரே விஷயம் தான். எல்லாரையும் நீங்கள் வந்து ஒரு 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 விஷயத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எந்த ஒரு பொதுமக்கள்லையுமே நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இப்படி அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்கிறோம். என்ன நம்ம மீடியாவில் இருக்கிறதுனால அது வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்யூ ஸோ மச். அந்த போதைப் பொருள் வழக்கில் சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நோ கமெண்ட்ஸ்மா. இன்னைக்கு தடையறத்தாக்க ஆடியன்ஸோட நாங்கள் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறோம். உள்ளே போயிட்டு திருப்பி ரீலீவ் பண்ண போகிறோம். அதை முதல்ல பார்ப்போம்.